நீரில் படகை காற்றானது கொண்டு செல்வது போலவே அலை பாயும் புலன்களின் பின் மனமும் தொடர்ந்து செல்கிறதே. ஹரியோம். இந்த பாடலில் நீரில் போய்க் கொண்டிருக்கின்ற படகை காற்றானது தன் போக்கில் அடித்து கொண்டு செல்வது போல அலை பாய்கின்ற இந்திரியங்களை எந்த மனதானது பின்பற்றி செல்கிறதோ அப்படிப்பட்டவனுக்கு புத்தியும் நிலையின்றி இந்திரியங்களுக்கு பின்னால் சென்று விடுகிறது. இங்கே உபமானம் உபமேயம் கூறுகின்றார். உபமானம் காற்றானது நீரில் செல்கின்ற படகை அடித்து செல்வது போல, உபமேயம் புல விஷயங்கள் இந்திரியங்களை பின்தொடர்ந்து மனம், மனதை பின்தொடர்ந்து புத்தி செல்கிறது என்று கூறுகின்றார். ஒரு ஆசிரமத்தில் 2 மாணவர்கள் மாலை நேரத்தில் நடைபயிற்சி செய்யும் பொழுது ஒரு மாணவன் கூறுகின்றான், கொடி அசைந்ததால் காற்று வந்தது என்கின்றான். மற்றொரு மாணவன் கூறினான், இல்லை, காற்று வந்ததால் கொடி அசைந்தது என்று வாதம் செய்தார்கள். இருவரும் குருவிடம் சென்று கூற, குரு கூறினார், உங்கள் மனம் அசைந்ததால் தான் அவை இரண்டும் அசைந்தது என்று கூறினார். ஆம், மனம் புற விஷயங்களால் அசையாமல் இருக்கும் பொழுது ஒருடைய புத்தியும் அசையாமல் நிலைத்து நிற்கும். ஒரு மாணவன் குருவிடம் சென்று கேட்டான், குருவே, எனக்குள் வருகின்ற ஆசையை நான் எப்படி கட்டுப்படுத்துவது என்று. குரு கேட்டார், நீ ஏன் நான் ஆசைகளை எப்படி வளர்த்துக் கொள்வது என்று கேள்வி கேட்கவில்லை என்று கேட்டார். யாரும் ஆசைகளை எப்படி வளர்த்துக் கொள்வது என்று கேட்பதில்லை. குரு கூறினார், ஆசைகளை நீ எப்படி மேலும் மேலும் எண்ணி எண்ணி வளர்த்து கொண்டாயோ அதுபோல ஆசையை தவிர்க்க வேண்டும், அதை கையாள வேண்டும், அடக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் எண்ணுவதின் மூலமாக நீ ஆசையை கடந்திடலாம் என்று கூறினார். ஆம், ஆசை எப்பொழுதும் நம்மிடம் சக்தியை யாசிக்கிறது. நாம் ஒன்றின் மீது திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் எண்ணும் பொழுது அதன் மீது ஆசை அதிகமாகிறது. மனமானது அதன் பின்னால் அலைப்பாய்கிறது. அவனுக்கு அறிவிருந்தாலும் கூட புத்தியும் மனதின் பின்னால் சென்று விடுகிறது. சஞ்சலாத்மிகா இத்தி மனஹா, சஞ்சலப்படுவது மனதின் இயல்பு. நிச்சயாத்மிகா புத்திஹி, இது சரி தவறு என்று கூறுவது புத்தி. பாரத தேசத்தில் சிறு குழந்தைக்கும் கூட தெரியும் எது சரி எது தவறு என்று. நம் அனைவருக்கும் தெரியும். என்றாலும் ஏன் நமது புத்தி வெல்வதில்லை? மனம் வெல்கிறது என்றால் நமது புத்தி நிலைத்த புத்தியாக இல்லை, ஸ்திரமான புத்தியாக இல்லாத காரணத்தினால்தான் புத்தி மனதின் பின்னாலும் மனது இந்திரியங்கள் பின்னாலும் காற்றானது படகை அடித்து செல்வது போல அடித்து கொண்டு செல்கிறது. ஹரியோம்.